தனுசு ராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலே குரு பகவான் வந்து 7ஆம் வீட்டில் அமர்ந்து கொண்டு குரு ராசியை பார்க்கிறார். குரு பார்வை கோடி நன்மை அல்லவா? ஏராளமான நன்மைகளை குவிக்கக்கூடிய ஒரு அருளாற்றல் என்பது குருவிடம் இருக்கிறது. அவர் தன்னுடைய 7ஆம் பார்வையாக ராசியை பார்க்கிறதுனால எங்கே சென்றாலும் உறுதியான ஒரு வெற்றியான முன்னேற்றத்தை உறுதியாக தரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அதே நேரத்துல தனாதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல வக்கரம் அடைகிறார். சுகக்கேடு. ஆக சுகஸ்தானத்துல குரு இருக்கிறது என்பது தன்னோட சொந்த வீட்டில தான் இருக்கிறார். இருந்தாலும் வக்கரம் அடைகிறதுனால எந்த வேலை செஞ்சாலும் திருப்பி செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால்தான் அலைச்சல் அதிகமாக கூடி வரும். ஆக அது மட்டும் இல்லாமல் 7ஆம் பார்வை குரு பகவான் பார்வை சிறப்பாக இருக்குது. எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றி. தோய்வு அடைந்திருந்த எல்லா காரியங்களிலும் வெற்றி மேல வெற்றி என்பது உறுதியாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் வீட்டில், அதாவது பூர்வ புண்ணியாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் 10ஆம் வீட்டில் தொழில் ஸ்தானத்துல பலமாக உட்கார்ந்திருக்கிறார். சூரிய பகவான் செம்மத்திலேயே வருகிறார். ஆக மிக உன்னதமான யோகமான காலமாக நம்ம சொல்லலாம். அதிருஷ்டமான அமைப்பு என்பது தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உறுதியாக கிடைக்கும்.